அனு, உன்னுடைய ஃபைல்ஸ்லாம் பார்த்தேன், எல்லாமே நார்மலாக தான் இருக்குது. சரியா? நம்ம இன்னும் ஒரு 1 ஹவரில் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். உனக்கு ஏதாச்சும் திங்ஸ் எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நர்ஸ் கிட்ட சொல்லு, அவங்க உன் கூட ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்ம இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆயிடலாம். அது அது என்னாச்சு அனு? ஏதாச்சும் கொஸ்டின் இருக்கா? ஏதாச்சும் உடம்புக்கு பண்ணுதா சொல்லு. என்னாச்சு? என்ன பண்ணுது சொல்லு. எதுவும் பண்ணல, பட் ஆனா எனக்கு பிளட் டெஸ்ட் வந்துச்சு இல்லையா? ஆமா, பிளட் டெஸ்ட் வந்துச்சு, இல்லன்னு சொல்லலையே. என்னாச்சு சொல்லு, என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன்? இல்லக்கா, அந்த பிளட் டெஸ்ட்ல மெடிசன் ஏதோ மிக்ஸ் ஆயிருந்துச்சு பிளட் லெவல்ல அப்படின்னு சொல்லி நர்ஸ் சொன்னாங்க. அதான் அதை பத்தி எதுவுமே என்கிட்ட சொல்லவே இல்லை. என்னாச்சுக்கா? இதை யாரு உன்கிட்ட வந்து சொன்னது? ஐயோ அக்கா, அவங்களாம் வந்து சொல்லல, நான் தான் அவங்க கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தேன், அதனாலதான் சொன்னாங்க. அவங்க கிட்ட எதுவும் கேட்காதீங்க. ரேனா சிஸ்டர், உங்ககிட்ட நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், பேஷண்டோட டீட்டெயில அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு சொன்ன புரியுதா புரியலையா? யார் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறது? நீங்க தானே சீனியர் நர்ஸ். அதுக்கான கிளாஸஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி ட்ரைனிங் செக்ஷன்ல எல்லாமே சொல்லி தானே கூட்டிட்டு வருவீங்க. இல்ல அப்படியே ஜாயின் பண்ற மாதிரி கூட்டிட்டு வந்துட்டு இருக்கீங்களா? என்ன நடக்குது இந்த ஹாஸ்பிட்டல்ல? எனக்கு புரியவே மாட்டேங்குது. லாஸ்ட் 1 வீக்கா நிறைய இஷ்யூஸ், அதுவும் நர்சிங் டிபார்ட்மெண்ட்ல மட்டும். நீங்க ஹெட்டா இருந்துகிட்டு இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல சிஸ்டர். ஐயோ மேம், நாங்க யாரும் சொல்லல. அனு மேம், யாரு உங்ககிட்ட இந்த மாதிரிலாம் சொன்னது? கொஞ்சம் யாருன்னு சொல்ல முடியுமா? அக்கா வேண்டாம்க்கா, நான் வந்து அவங்க கிட்ட ரொம்ப நேரம் கேட்டுக்கிட்டே இருந்தேன், அதனாலதான் அவங்க சொன்னாங்க. அவங்க சொல்ல மாட்டேன்னு தான் சொன்னாங்க. நான் தான் டாக்டர் ரகுவோட ஒய்ஃப், அதெல்லாம் பிரச்சனை இல்ல, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, என்கிட்ட சொல்லுங்கன்னு நான் ரொம்ப நேரம் கேட்டுக்கிட்டே இருந்ததுனாலதான் சொன்னாங்க. அவங்க சொல்ல மாட்டேன்னு தான் சொன்னாங்க. அனு, ஓகே, நீ ஒய்ஃப் அது இதுன்னு சொல்லி கேட்டு வாங்கணும்னு சொல்ற. நீ எப்படி கேட்கறதுக்கு உனக்கு உரிமை இருக்கோ அதே மாதிரி அவங்க இங்க ஜாயின் பண்ணும் போது நாங்க சொல்லி தான் ஜாயின் பண்ணுவோம். பேஷண்டோட டீட்டெயில பேஷண்ட் கிட்ட ஷேர் பண்ணவே கூடாது. அவங்க மனநிலைமை எப்படி இருக்கோ என்ன மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாது. நம்ம இந்த நேரத்துல போயிட்டு அவங்க கிட்ட கஷ்டப்படுத்துற மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்த சொல்லிட்டாலோ அவங்க எவ்வளவு சஃபர் ஆவாங்கன்னு அந்த பேஷண்ட்க்கு மட்டும்தான் தெரியும். இதை எல்லாமே பேஸ் பண்ணி தான் இந்த ஹாஸ்பிட்டல்ல ரூல்ஸ் ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அந்த ரூல்ஸே மீறி இருக்காங்க. யார் அது சொல்லுங்க. மேம், நாங்க சொல்லல மேம், யார் சொன்னாங்கன்னு தெரியல. அனு மேம் சொன்னாதான் தெரியும். சொல்லு அனு. அக்கா சாரிக்கா, நான் தான் அவங்க கிட்ட ரொம்ப நேரம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். இந்த ஒரு வாட்டி மட்டும் மன்னிச்சிருங்கக்கா. நீங்க வேணா கிளாஸஸ் மாதிரி அரேஞ்ச் பண்ணி மறுபடியும் ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்து இனிமே யார்கிட்டயும் இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிருங்கக்கா. நான் அவங்க நேம் சொல்ல விரும்பல, நான் என்னால அவங்க வேலை போயிரும்க்கா. ப்ளீஸ்க்கா, வேண்டாம் ப்ளீஸ்க்கா. இங்க பாருங்க சிஸ்டர், இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங், சரிங்களா? எல்லா சிஸ்டரையும் கூப்பிட்டு அசம்பிள் பண்ணி இந்த விஷயத்த உடனடியே சார்ட் அவுட் பண்றீங்க. அதே மாதிரி டேட்டா என்ட்ரிக்கு வந்து ஆல்ரெடி வந்து 5 மெம்பருக்கு வந்து ட்ரைனிங் செக்ஷன் கொடுத்துருக்குன்ற ரகு சொன்னாங்க. அந்த 5 மெம்பர் இன்னொரு 5 மெம்பரை ட்ரெயின் பண்ணணும். ஓகே? ஓகே மேம். சரி, ஓகே, நீங்க போங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் அனு ரூமுக்கு வந்து அவங்களுக்கு என்னென்ன லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணணுமோ அந்த ஹெல்ப் மட்டும் கொஞ்சம் பிசிக்கலா பண்ணி கொடுத்துருங்க. ஓகே? ஓகே மேம். அந்த பிரஸ்ல கத்தி இருக்குன்னு சொல்லி வந்திருந்தாங்களே, அந்த கேசஸ் வந்து ஜெனிஃபர் மேம் ஃபுல்லா முடிச்சிட்டாங்க தானே? ஆமா மேம், ஜெனிஃபர் மேம் தான் கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்க அப்பமே முடிச்சுட்டு போயிட்டாங்க மேம். ஓகே, அந்த கேஸ் டீடைல் மட்டும் எனக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணிருங்க. ஓகே மேம். அந்த பேஷண்டோட ஃபைல் டீடைல் வந்து என்னுடைய டேபிளுக்கு எடுத்துட்டு வந்து வச்சிருங்க. ஓகே? ஓகே மேம். ஃபர்ஸ்ட் நீங்க போயிட்டு எல்லா நர்ஸையும் அசம்பிள் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க சொல்ல வேண்டிய விஷயம் என்னது? பேஷண்ட் கிட்ட அவங்க டீட்டெயில் எதுவுமே ஷேர் பண்ணக்கூடாது. வித்தவுட் டாக்டர் நாலேஜ் இல்லாம, எந்த ஒரு பர்மிஷன் இல்லாம நம்ம ஷேரே பண்ணக்கூடாது. டாக்டர் நாலேஜ் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, நீங்க ஷேர் பண்ற ரைட்ஸ் உங்களுக்கு இல்லவே இல்லை. ஓகே? நீங்க யார்கிட்டயும் ஷேர் பண்ணக்கூடாது. நீங்க உங்ககிட்ட வந்து கேக்குறாங்க அப்படின்னா நீங்க டாக்டர் கிட்ட கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்துடணுமே தவிர அவங்க கிட்ட மொத்த டீட்டெயிலும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. அதுக்குதான் நாங்க இருக்கோம். நாங்க பொறுமையா சொல்லி புரிய வச்சுப்பாங்க. ஓகேவா? இத போயிட்டு அவங்க எல்லார்கிட்டயும் சொல்லி அவங்க இததான் ஃபாலோ பண்ணணும். அதை மீறி யாராச்சும் ஃபாலோ பண்ணாம இந்த மாதிரி இன்னொரு வாட்டி நான் கேள்விப்பட்டேன்னா கண்டிப்பா சொல்றேன், அவங்கள டிஸ்மிஸ் பண்ணிடுவேன். ஓகே மேம். இன்னொன்னு என்ன சொல்லுங்க. அவங்க எல்லாருக்கும் பதிலா நான் சாரி கேட்டுக்கிறேன் மேம். இட்ஸ் ஓகே ரீனா, நீங்க போயிட்டு அந்த வேலையை பாருங்க. ஃபைல வந்து என்னுடைய டேபிள்ல எடுத்துட்டு வந்து வச்சிருங்க. நான் போகிறதுக்கு முன்னாடி அதை ஒரு வாட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறமா சைன் அவுட் பண்ணிட்டு போறேன். ஓகே? நானும் ரகுவும் இருக்க மாட்டோம். இன்னைக்கு ஷிஃப்ட் நைட் வந்து ஜெனிஃபரும் ஆதியும் பார்த்துப்பாங்க மேம். ஆனா ஆதி சார் ஆல்ரெடி சர்ஜரி பண்ணிருக்காருல, நேத்து நைட்ல இருந்து டியூட்டி பார்த்துட்டு இருக்காரு மேம், கண்டினியூவா. தெரியும், அவன் நைட்ல இருந்து டியூட்டி பார்த்துட்டு இருக்கான். ஜெனிஃபர் இருக்கால, ஜெனிஃபர் மேனேஜ் பண்ணிப்பா ஓபி பேஷண்ட்லாம். இவன் ஜஸ்ட் சப்போர்ட் காண்டி இருந்தா போதும். நாங்க 10 o'clock நாங்க 2 பேரும் ரிட்டர்ன் வந்துருவோம். இன்கேஸ் ரகு வர முடியலன்னா கூட நான் வந்துருவேன், அதனால பிரச்சனை இல்லை. ஆதி 10 o'clock ஷிஃப்ட் கண்டினியூ பண்ற மாதிரி இருக்காது, நான் வந்து கண்டினியூ பண்ணிப்பேன். ஓகே மேம். அதுக்கப்புறம் அட்மின் கிட்ட சொல்லி வேகன்சிக்கு
வேண்டாம் வேண்டாம், நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்றேன். அது கன்ஃபார்ம் ஆயிட்டு அப்படின்னா ஒரு 4 வேகன்சி வேணும் டாக்டர்ஸ்ல, சரிங்களா? அத வந்து விளம்பரப்படுத்திட சொல்லுங்க. இப்ப வேண்டாம், நான் இன்ஃபார்ம் பண்றேன் உங்ககிட்ட போறதுக்கு முன்னாடி. ஓகே மேம், நான் நர்ஸ் எல்லாம் அசம்பிள் பண்ணிட்டு உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்க டேபிளுக்கு ஃபைல் எடுத்துட்டு வரேன் மேம். அப்போ நீங்க டிஸ்கஸ் பண்ணி சொல்லுங்க மேம். ஓகேம்மா, நீ போ. ஓகே மேம், தேங்க்யூ மேம். என்ன பண்ணி வச்சிருக்க நீ? சாரிக்கா, என்னாச்சுன்னு தெரியவே இல்லல்ல, அதான் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன். அதுவும் இல்லாம பிளட் டெஸ்ட் வந்துட்டுன்னு வெளியே நின்று பேசிக்கிட்டு இருந்தாங்களா, அதான் அந்த பிளட் டெஸ்ட்ல ஏதாச்சும் ப்ராப்ளமா இல்லையான்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி. சரி, கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க மேடம்? அத நினைச்சு பயந்துகிட்டே உட்காந்துகிட்டு இருக்க போறீங்க அதானே? பயந்துகிட்டே இருந்தா வயித்துல இருக்க குழந்தைக்கு தானே ஆபத்து. ஆனா தெரிஞ்சுக்கணும்லக்கா என்ன ப்ராப்ளம் சொல்லிட்டு. இங்க பாரானு நர்ஸ் மெடிக்கல் ஃபீல்ட்ல தான் இருக்காங்க, இல்லன்னு சொல்லல. பட் ஆனா அதை எக்ஸ்பிளைன் பண்ற விதம்னு ஒண்ணு இருக்கு, சரியா? அது எல்லாத்துக்குமே தான் நாங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம். நாங்க சொல்றதுக்கும் அவங்க சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அவங்க இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு 2-3 வார்த்தை சேர்த்து சொல்லிட்டா கூட உன்னோட மென்டல் ஹெல்த் பாதிக்கப்படும், புரிஞ்சுச்சா? அது குழந்தைக்கு ரொம்ப ரொம்ப டேஞ்சர். இந்த மாதிரி தேவையில்லாம போயிட்டு நர்ஸ் கிட்ட நோய் நோய் நோயும் கேட்காம டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னா நீங்களும் சந்தோஷமா வீட்டுக்கு போவீங்க, எங்களுக்கும் எந்த ப்ரெஷரும் இருக்காது. அதை போட்டுட்டு அந்த நர்ஸை போட்டு தொல்லை பண்ணாம கொஞ்சம் பொறுமையா இரு. சரி, ஓகேக்கா. இப்போ என்னதான் ப்ராப்ளம்? எந்த ப்ராப்ளமும் இல்லையே? எந்த ப்ராப்ளமும் இல்ல. உன்னோட பிளட் லெவல்ல மட்டும் கொஞ்சம் மெடிசன் மிக்ஸ் ஆயிருந்துச்சு. இப்போ ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிருக்குல்ல, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. பட் ஆனா என்ன மெடிசன் தான் எங்களால ப்ராப்பரா கண்டுபிடிக்க முடியல லேப் சைட்ல இருந்து. அதுக்கான வாட்டர் சாம்பிள் கேக்குறாங்க. அந்த வாட்டர்ல தான் ஏதாச்சும் மிக்ஸ் ஆயிருக்கணும்னு அவங்க சஸ்பெக்ட் பண்றாங்க. பட் ஆனா கன்ஃபார்ம் தெரியல எங்களுக்கு. நீ இன்டேக் பண்ணது லாஸ்டா அந்த வாட்டரை மட்டும் தானே? ஆமா, வந்த உடனே அதுக்கப்புறம் வீட்லயும் சாப்பிட்டேன். ஓகே. என்ன விஷயம்னு எங்களுக்கும் தெரியல. பட் ஆனா அதே வாட்டர் தான் நாங்களும் குடிச்சிருக்கோம், அதே சாப்பாடு தான் நாங்களும் சாப்பிட்டுருக்கோம். எந்த விஷயத்துல இருந்து உனக்கு ஃபுட் பாய்சன் ஆயிருக்குன்னு எங்களால கண்டிப்பா சொல்ல முடியல. லேப் டெஸ்ட்டுக்கு அந்த ஃபுட்டும் அப்படி இல்லைன்னா அந்த வாட்டரும் கிடைச்சா இன்னும் பெட்டரா இருக்கும். ஃபுட் எப்படி இருக்காது, அம்மா எப்படியும் அதை அப்பவுமே ரிமூவ் பண்ணிருப்பாங்க. நேத்து நைட்டு செஞ்சது இன்ன வரைக்கும்லாம் வச்சுட்டு இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி வாட்டர் பாட்டில் கிடைக்கிறக்கும் வாய்ப்பு இல்லைன்றதுனால உனக்கு ஃபர்தரா என்ன ட்ரீட்மெண்ட் ஆகணுமோ அந்த ட்ரீட்மெண்ட்டை தந்திருக்காங்க எங்க சைடு இருக்க டாக்டர்ஸ். உனக்கு பயப்படப்படுற வந்து எந்த அவசியமும் இல்ல. ஓகேக்கா, இனிமே எந்த ப்ராப்ளமும் வராதுல்ல? அதான் இவ்வளவு நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேனே, எந்த ப்ராப்ளமும் வராது, சரியா? நான் போயிட்டு ரோஷனை கூட்டிக்கிட்டு நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். நீ அதுக்குள்ள எல்லா திங்ஸும் எடுத்து வச்சுக்கோ. உன்னால எல்லாத்தையும் எடுத்து வச்சு மேனேஜ் பண்ண முடியும் தானே? இல்ல ரகுவை கூப்பிடவா? ஐயோ அக்கா, அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, நானே எடுத்து வச்சுப்பேன். நானும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும், அவ்வளவுதான். மத்தபடி எதுவும் இல்ல. ட்ரெஸ் இருக்குதானே? இருக்குக்கா. சரி, ஓகே. நானும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். நம்ம அப்படியே வீட்டுக்கு கிளம்பிடுவோம், நேரமாச்சு. மருமகள, இப்ப அவளுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க தானே ஹாஸ்பிட்டல்ல? ரகு என்ன சொன்னா? இல்லன்னா போன் பண்ணி கூட நான் ஒரு வாட்டி பேசிடுறேன் அப்படியே நெஞ்செல்லாம் படபடன்னு வருது. அவன் வேற போன் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்கான், ஹாஸ்பிட்டல்ல அணுவை சேர்த்து வச்சிருக்காமே, என்னாச்சு ஏதுன்னு சொல்லி. அவனுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? அவன்கிட்ட யார் சொன்னா? அத்தை, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போற நேரம் அவர் போன் பண்ணிருந்தாரு அத்தை. நான் தான் அவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி அணுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு. அதுதான் கேட்டுப்பாரா இருக்கும். யார் மருமகள அவன்கிட்ட சொன்னா? அவனும் அங்கிருந்து பதட்டப்படுத்திக்கிட்டே வருவாளா? இல்ல அத்தை, அது வந்து அந்த நேரத்துல ஏதோ ஒரு இதுல சொல்லிட்டேன். அச்சோ, ஏன் தான் இப்படி கூறு கெட்டுத்தனமா யோசிக்கீங்களோ ஒன்னும் புரிய மாட்டேங்குது. இப்ப எல்லாம் சரியாயிட்டுன்னு சொல்லிட்டாங்களா எப்படி? ஹாஸ்பிட்டல்ல ஏதாச்சும் டெஸ்ட் எதனா எடுக்கணுமாமா? இல்லத்த, அப்பவுமே சரியாயிட்டு அவளுக்கு. பட் இருந்தாலும் ட்ரிக்ஸ் எல்லாம் ஏத்தி இருக்கு. இன்னும் 1 டே அப்சர்வேஷன்ல வச்சு பாப்போம் ஃபுல்லா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதான் 1 டே முடிஞ்சிட்டுல. ராகு இப்பதான் ஃபோன் பண்ணாங்க அத்தை, ஈவினிங் போல கூட்டிட்டு வந்துருவேன் அப்படின்னு சொன்னா. இன்னும் 1 hour இல்லைன்னா 2 hours வந்துருவாங்க. சரி சரி. ஐயோ, மாசமா இருக்க பிள்ளைய இப்படி எல்லாம் பண்ணிட்டோம் 2 பேருமா சேர்ந்து. சாப்பிட்ட சாப்பாடு எதனா ஒத்துக்காம போயிருக்குமோ ஒரு வேலை, அதனாலதான் அவளுக்கு வாந்தியே இருக்கா. என்னன்னு ஒண்ணும் பிடிபட மாட்டேங்குது. நம்மளும் அதான மறுமலை சாப்பிட்டோம், ரோஷனுக்கும் அதான் கொடுத்தோம், அவனுக்கு எதுவுமே ஆகல. என்னதான் இருக்கும்? ஏன் வாந்தி எடுத்துக்கிட்டே இருந்தா இவ? என்னன்னு ஒண்ணும் பிடிபட மாட்டேங்குது. வருத்தமா இருக்கத்த அந்த பிள்ளைய நினைச்சாலே. ஏதாச்சும் ஒண்ணுக்கு மாத்தி ஒண்ணு வந்துகிட்டே இருக்கு பாத்தீங்களா? சந்தோஷமாவே இருக்க முடியல. வருத்தமா இருக்காமல? வருத்தம். மாமியார் மருமவளை உட்காந்துக்கிட்டு பேசுற சாடைய பாருங்க ஜாடிய. சை, எரிச்சலக்கா இருக்கு எனக்கெல்லாம். என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கான்னு தெரிய மாட்டேங்குது. அன்னைக்கே கொடுத்தத ஒழுங்கா குடிச்சிருந்தா இன்னைக்கு எல்லாம் நான் நினைச்ச மாதிரி சந்தோஷமா முடிஞ்சிருக்கும். அந்த குழந்தை கதையை முடிச்சுட்டு நான் பாட்டுக்கிட்டு நிம்மதியா இன்னொரு 10 லட்சம் வாங்கிக்கிட்டு நிம்மதியா கடந்திருப்பேன். சனியனதுக்கு ஆயுசு கெட்டியாதான் இருக்கும் போல. வருதுக்கு முன்னாடி இன்னும் ஆட்டம் காட்டுது. வரட்டும் இருக்கு.
நான் கொடுத்த தண்ணிய அன்னைக்கே மொத்தத்தையும் குடிச்சிருந்தானா இந்த நிலைமையே இல்ல. நல்லபடியா நான் நினைச்சது மொத்தம் நடந்திருக்கும். இப்போ எதுவும் நடக்காம நான் தான் சோகத்துல இருக்கணும். இவளுங்க எதுக்கு சோகத்துல இருக்காங்க தான் தெரிய மாட்டேங்குது. வீட்டுக்கு தானடி வரணும். வா, உனக்கு இருக்குடி. உன் குழந்தை எப்படி பிறக்குதுன்னு நானும் பாக்குறேன். என்ன மீறி இந்த உலகத்துக்கு வந்துருமா என்ன? இருக்குடி உனக்கு. ஹாஸ்பிட்டல்ல எல்லாரும் முன்னாடியும் என்னை எவ்வளவு கேவலமா பேசினா என் பொண்ணு. இதுக்கெல்லாம் காரணம் யாருடி? நீதான். நீ பொய்யான அன்பை கொடுத்து அவளை ஏமாத்தி வச்சிருக்கடி அனு நாயே. உனக்கு இருக்குடி அனு. என் மொவலையே எனக்கு எதிரா திருப்பி விட்டுட்டல. இருக்குடி, நீ வா. உனக்கு என்னென்ன பண்றன்னு மட்டும் பாரு. நான் தான் பண்ணுவேன். ஆனா நான் தான் பண்ணனே தெரியாம பண்ணுவேன்டி. இதுக்கு மேல உஷாராதான் பண்ணுவேன் எது பண்ணாலும். வாடி வா, உனக்கு இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கே ஒரு முடிவு கட்டுறேன். சுவாகமா இருக்கா மாதிரி காட்டிப்போம். அதுக்கும் ஏதாச்சும் சொல்லுவா. ஆமா. அம்மாடி அம்மாடி வாமா. சம்மந்தி, அந்த அனு பாப்பாக்கு எப்படி இருக்கான்? நல்லா இருக்காமா? நான் ஃபோன் பண்ணி கேட்கலாம் தான் நினைச்சேன். நான் ஃபோன் பண்ணி கேட்டா ஏதாச்சும் சொல்லுவாங்க. அதனாலதான் சரின்ட்டு கேட்க வேண்டாம்னு அமைதியா இருந்துகிட்டேன். எப்படி இருக்கான்? நல்லா இருக்காளாமா? ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவாங்களா? வீட்டுக்கு வந்தா நல்லா வாய் நிறைய சமைச்சு போடணும் கையார. பாத்தீங்களா, அந்த பிள்ளை ஹாஸ்பிட்டல்ல நாக்கு செத்து போய் கிடக்கும்ல. வீட்டுக்கு வந்தா சூப்பு அது இதுன்னு செஞ்சு கொடுத்து உடம்ப தேத்தணும். ரொம்ப வீக்கா இருக்கா போல. அதனாலதான் ஏதாச்சும் சின்ன பொருள் சாப்பிட்டா கூட ஒத்துக்க மாட்டேங்குது போல. நம்ம நல்லா செஞ்சு கொடுத்தா அந்த பிள்ளை முன்னேறிடும் நல்லா. பச்சைமா, நீ ஏன் இப்படிலாம் பேசுற? நீ இப்படி பேச மாட்டியே. ஆனா இருந்தாலும் நீ இப்படி பேசுறத நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பச்சைமா. என்னவ நீ எப்படி பேசுற? நான் என்ன அவ்வளவு கெட்டவளா? சொல்லி, அந்த பிள்ளை வயித்துல வளருது நம்ம வீட்டு வாரிசு தானே. அந்த வாரிசு வந்துச்சுன்னா யாரு அந்த வாரிசு? யாம் அவளோட பேரனோ பேத்தியோ. அப்ப நான் கொல்லு பாட்டி ஆக போறேன். அப்ப நான் பாத்துக்க மாட்டேனா? ஏன் இப்பெல்லாம் என்ன பார்த்து சொல்றீங்க? இல்ல பச்சைமா, எப்பவுமே வெடுக்கு வெடுக்குன்னு பேசுவியா, அதான். அதெல்லாம் முந்தி. இப்ப ஏமா நான் அப்படி இருக்கேன். அம்மா, என்னதா சைனி? என்னம்மா நீ உண்மையாவே திருந்திதான் இருக்கியாமா? நான் தான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டல்ல வச்சு ரொம்ப தப்பு தப்பா பேசிட்டேன்னு நினைக்கிறேம்மா. என்ன மன்னிச்சிருமா. இதுக்கு மேல உன்கிட்ட இந்த மாதிரிலாம் பேச மாட்டேன். என்ன மன்னிச்சிட்டலாமா? அடிப்போடி கூறு கட்டவல. வயசான காலத்துல உன்னை ஏன்னா மன்னிக்க போறேன். நானே இன்னைக்கோ நாளைக்கோன்னு இருக்கேன். இதுல வேற நான் வன்மத்தை வச்சுக்கிட்டு ஏன் தெரிய போறேன்? அதெல்லாம் ஒன்னும் இல்ல, ஓடு ஓடு. என்னை பத்தி தெரியாம 2 பேரை நான் நம்புறீங்க. என்னோட பிளானே அதுதான். இந்த வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட எல்லார்கிட்டயும் அணுவை நான் நல்லா கவனிச்சுக்கிற மாதிரி கவனிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நான் பண்ண போற விஷயத்தினால இந்த வீடே ஆடி போகும். எடி மொட்டை கிளவி, நீ என்ன ஆட்டம் ஆடி இருப்ப. உனக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு கொடுத்துட்டு போறேன்டி. இங்க பாருதா சைனி, அது உன்னுடைய வாரிசு தான், இல்லன்னு சொல்லல. ஆனா அது என்னுடைய எதிரி வயித்துல வளருது. அது எப்படி உன்னோட வாரிசாகும்? என் பேத்தி வயித்துல வளர்ந்தாதானே அது என்னோட வாரிசாகும். என் பேத்தி அங்க பட்ட படிப்புலாம் படிச்சுக்கிட்டு இவனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவன் என்னன்னா இவ கூட குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கான். அப்ப எனக்கு எப்படி எரியும்? இவனையே நினைச்சுக்கிட்டு அங்க என்னன்னா அவ கல்யாணம் முடிக்காம கிடக்கா. அப்போ என் பேத்திக்கு கிடைக்கிற வாழ்க்கையை நான் தானே உருவாக்கி தரணும். வேற எவ உருவாக்கி தருவா? குழந்தை வந்துட்டா இப்பவுமே தலையில தூக்கி வச்சுக்கிட்டு தான் ஆடுறீங்க. இன்னும் குழந்தெல்லாம் வந்துட்டா என்னென்ன பண்ணுவீங்க? அதனாலதான் அந்த குழந்தையும் வர விடக்கூடாது, இவளையும் இந்த வீட்டுல வாழ விடக்கூடாதுன்னு பண்றேன். புரிஞ்சுதா? இப்ப வேணா இந்த பச்சை பட்டம்மா சாதாரண ஆளா இருக்கலாம். என் பேத்தி இந்த வீட்டுக்கு கல்யாணம் முடிச்சு கொண்டு வந்த முதல் நாள்ல இருந்து ஆரம்பிக்கும் இந்த வீட்டுல என்னுடைய ராஜாங்கம். அப்ப தெரியும் இந்த பட்டம்மா நான் யாருன்னு சொல்லி. பட்டம்மா என்ன யோசிக்கிட்டு இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பிள்ளைக்கு எப்படி இருக்கோன்னு யோசிக்கிட்டு இருந்தேன். சரி சரி, ஏதாச்சும் போன் பண்ணி கேட்டீங்களா? ஏதாச்சும் சொன்னாங்களா? ஆமாம்மா, நல்லபடியா தான் இருக்காளாம். வீட்டுக்கு வரலாம். சரி சரிம்மா, பார்த்து கூட்டிட்டு வர சொல்லுங்க. என்னவா உடம்புக்கு கண்டுபிடிச்சிட்டாங்களாமா? சாப்பிடுற பொருள்ல ஏதோ மருந்து கலந்துருக்கான். மருந்து கலந்துருக்கா? கண்டுபிடிச்சிட்டாங்களோ? அச்சோ, நம்ம பிளான் எல்லாமே வேஸ்ட் ஆயிடுமே. என்ன பண்ண? ஐயோ ஐயோ, கடவுளே, மருந்தா? என்ன மருந்துமா கலந்துருக்கான்? கண்டுபிடிச்சிட்டாங்களாமா? இல்லம்மா, கண்டுபிடிக்க முடியலையா. கண்டுபிடிக்க முடியலையா? இப்ப நானு சந்தோஷத்தை உச்சியில இருக்கேன். நான் பண்ற எந்த விஷயத்தையும் கண்டுபிடிக்க முடியாது இனி. என்னமா சொல்றா? கண்டுபிடிக்க முடியலையா? ஏமா கண்டுபிடிக்க முடியலையா? அவ வாமிட் கண்டினியூ பண்ண முன்னாடி வாட்டர் பாட்டில தண்ணி குடிச்சாலாமே, அங்க வாங்கி குடுத்தியாமே நீதான். அஷோ, சுத்தி முத்தி அந்த வாட்டர் பாட்டில தண்ணிக்குள்ள வராங்க. என்ன பண்ண? நம்ம மேல பழி வந்துருமே. அதான் அந்த வாட்டர் பாட்டிலே இல்லையே, அப்புறம் எப்படி கண்டுபிடிப்பாங்க? ஆமாமா, நான் தான் வாங்கி கொடுத்தேன். அந்த தண்ணியை நாங்களும் சேர்ந்து தானே குடிச்சோம் எல்லாருமா.
ஆமாமா, அதான் பிரச்சனையே. அந்த வாட்டர் பாட்டில் தண்ணியில பிரச்சனையா, அதுக்கப்புறம் எங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சாப்பிட்டால அந்த சாப்பாட்டுல பிரச்சனையான்னு கரெக்டா அவங்களால சொல்ல முடியலையா. ஆனா ஏன்னா அந்த ஃபுட் சாம்பிள் வேணும்னு கேக்குறாங்களாம். ஃபுட் சாம்பிளுக்கு நம்ம எங்க போகிறது? நேத்து நைட்டு செஞ்சது இன்ன வரைக்கும் அதை தூக்கி போடாம வச்சுக்கிட்டு இருப்போம். அந்த வாட்டர் பாட்டிலும் நேத்து குடிச்சிட்டு அங்கேயே போட்டுட்டு வந்திருப்பீங்க. எப்படி கண்டுபிடிக்க முடியும் அவ்வளவு பேர் வந்துட்டு போற இடத்துல? அதான் இப்போதைக்கு ட்ரீட்மெண்ட் மட்டும் கொடுத்து சரி பண்ணிருக்காங்களாம், கண்டுபிடிக்க முடியலையா. ஐயோ கடவுளே, கண்டுபிடிக்க முடியலையோ. சரி சரி, சந்தோஷம் சந்தோஷம். அச்சச்சா, அட கடவுளே, இப்படி எல்லாம் கண்டுபிடிக்க முடியாம போயிட்டு. நீ எதுவும் வருத்தப்படாத, பிள்ளைக்கான சரியாயிட்டான். அதுக்கான மருந்தெல்லாம் கொடுத்து சரி பண்ணிட்டாங்களாம். இன்னைக்கு கூட்டிட்டு வந்துருவேன்னு சொல்லிட்டாங்க. இன்னும் 1 மணி நேரத்துல கூட்டிட்டு வந்துருவாங்க. நான் ஏன் கவலைப்பட போறேன்? என்னுடைய கவலையே அவளுக்கு எதுவும் ஆகலன்னு தானே. அவளுக்கு கூடிய சீக்கிரத்துல ஆகும், அது என்னாலேயே ஆகும். என்ன பத்து பட்சமா என்ன? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, பிள்ளைக்கு இப்படி ஆயிட்டேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நல்லாதான் இருக்கா. இவன் ஏன் இப்படி கத்திக்கிட்டு வரான்? ஏலே, இங்க ஹால்ல தான் உட்காந்துக்கிட்டு இருக்கோம், வா. யாம்ல ஏன் இவ்வளவு கோவமா வரா? என்னாச்சு? என்ன மாப்பிளாச்சு? ஏதாச்சும் பிரச்சனையா இவ்வளவு கோவமா வரீங்க? ஏதாச்சும் நடக்க கூடாது நடந்துட்டா என்ன? ஏதாச்சும் பிசினஸ்ல லாஸ் ஆயிட்டா மாப்பிள? என்னாச்சு சொல்லுங்க. பிள்ளை பேர சொல்லி இப்படி கத்திட்டு வரீங்க, என்ன மாப்பிள? கொஞ்ச நேரம் வாயை மூடிக்கிட்டு இருக்கீங்களா? உங்ககிட்ட பேசுறதுக்கு எதுவும் இல்ல. நான் பேச வந்தது என் பொண்டாட்டிக்கிட்ட. இல்ல என்னதாச்சும் நீ நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? நீங்க வீட்டுல 3 பொம்பளை ஆட்கள் இருக்கீங்க, அந்த பச்சை பிள்ளைய பாத்துக்கிறதுக்கு உங்களுக்கு முடியலையோ? ஏங்க அது வந்து ஏங்க வாங்க போங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஒரு நாள் வீட்டுல இல்ல, அதுக்குள்ள என்னென்ன கூத்து பண்ணி வச்சிருக்கீங்க? இல்ல கேக்குறேன், என்னென்ன கூத்து பண்ணி வச்சிருக்கீங்க? என்னங்க பேசுறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஒண்ணும் புரிய மாட்டேங்குதா? இப்பதான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரேன். ரகு இப்பதான் சொன்னான், பிளட் ரிசல்ட் வந்தது எல்லாத்தையும். சாப்பாட்டுலதான் ஏதோ கலந்துருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சாப்பாட்லயும் அதுக்கு முன்னாடி ஏதோ தண்ணி பாட்டில் வாங்கி கொடுத்தீங்களாமே. என்ன தண்ணி பாட்டில்? எங்க இருந்து வாங்கி கொடுத்தீங்க? என்ன கதை? மாசமா இருக்க பிள்ளைக்கு இப்படிதான் வெளியே போயிட்டு வாங்கி கொடுத்துட்டு இருக்கீங்களோ? வீட்டுல இல்லாத நேரம் இப்படிதான் வெளியே வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கீங்களோ? வீட்டுல சமைக்கவும் தெரியாதா உனக்கு? ஏலே கூறுகிட்டவனே, என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கா? வீட்டுல சமைச்சிருக்கு, அந்த பிள்ளைக்கு என்னமோ ஒத்துக்காம இருந்திருக்கு, அதனாலதான் அப்படி ஆயிருக்கு. அதுக்காண்டி வந்து இவ்வளவு திட்டிக்கிட்டு இருக்க? கொல்லுப்பா உனக்கு. பைத்தியக்கார மாதிரி கத்திக்கிட்டு இருக்க வந்ததும் வராமையும். இங்க பாரு, உனக்கு மட்டும் வருத்தம் இல்ல, இங்க இருக்கிற எல்லாருக்குமே தான் வருத்தம். அந்த பிள்ளைக்கு இப்படி ஆயிட்டுன்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு இப்படி இவ்வளவு பிடிச்சி ஏசிக்கிட்டு இருக்கான். நல்ல ஆளா தான் இருக்கான் இவன். ஆமாங்க, அத்தை சொல்றது உண்மைதான். நாங்க வெளியெல்லாம் வாங்கி சாப்பிடவே இல்லைங்க. எல்லாருமா சேர்ந்து பீச்சுக்கு போகணும்னு போனாங்க. சரி இவ்வளவு ஆசைப்பட்டாலே நான் அனுப்பி விட்டேங்க. அங்க போயிட்டு தலை வலிக்குது, தண்ணி தாக வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னதா அம்மா தான் சொன்னாங்க. அவங்கதான் வாட்டர் பாட்டில் வாங்கி குடிச்சிருக்காங்க. அங்க தண்ணியை குடிச்சிட்டு ஒரு மாதிரி இருக்கு, வீட்டுக்கு போவோன்ட்டு வந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்தோடனே சரி சாப்பிட்டு படுங்கன்னு சாப்பிட வச்சேன். சாப்பிட்டு போய் படுத்ததுல இருந்து வாந்தி நைட்டு உடனடியா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டோம். ட்ரிப்ஸ் போட்டதுக்கு அப்புறம் காலையில சரியாயிட்டா, எந்த பிரச்சனையும் இல்ல. பிளட் ரிசல்ட் எடுத்து பார்த்ததுலதான் ஏதோ மெடிசன் மிக்ஸ் ஆயிருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டா கண்டுபிடிக்க முடியலையா. என்ன கதை விட்டுக்கிட்டு இருக்க என்கிட்ட நீ? இல்ல வெளிய பிள்ளைய கூட்டிட்டு போனா ஒரு தண்ணி பாட்டில் கையில கொடுத்து ஒன்னு கூட தெரியாது உனக்கு. ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க தாச்சா. இனி நீங்க பிள்ளை வயிற்றுல புள்ள காட்சியோட போயிருக்கு அப்படின்னா அந்த பிள்ளைய என்னென்ன முறையில பாதுகாப்பா அனுப்பணும்னு கூட தெரியாம இருக்கும். ஒரு தண்ணி பாட்டில் வாங்கி கொடுக்க தெரியாமையா இருக்கீங்க நீங்க. அந்த தண்ணி பாட்டில வெளியே என்னென்ன கலந்தானோ, வெளியே தண்ணி ஒழுங்கா இருக்கோ இல்லையோ, அதெல்லாம் எதுவுமே தெரியாம வாங்கி கொடுத்துட்டீங்களோ? சொல்லுங்க. இங்க பாருல, வெளியே வாங்கி குடிக்கிற தண்ணி எல்லா தண்ணியும் நல்ல தண்ணியும் இல்ல, கெட்ட தண்ணியும் தான் இல்ல. சரியா? அதுல நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். போராத காலம். ஒருவேளை அவ குடிச்ச தண்ணியில வேணா நல்லா எதுவுமே இல்லாம இருந்திருக்குமா இருக்கும். அதுவும் இல்லாம அவளுக்கு சாப்பாட்டுல கூட ஒத்துக்காம இருக்கும். சரியா கண்டுபிடிக்க முடியலன்னு அவங்களதான் சொல்றாங்களே. வெளியே போனதுனாலதான் பிரச்சனை. நீ ஏன் எப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா? சாப்பாட்டுல பிரச்சனைனா எல்லாரும் சாப்பிட்டு இருக்கீங்க. அப்ப உங்களுக்கு எல்லாம் எதுவும் ஆகல தானே? தண்ணில தான் அப்ப பிரச்சனையா இருக்கும். கடவுள முட்டை பையன் மருமவனே, இப்படி எல்லாம் வந்து என்ன கோத்து விடுறதுன்னு வந்திருக்கான். இவன் நம்மள போற போக்குல கோத்து விட்டுட்டு போயிருவான் போலயே. என்ன சொல்லி சமாளிக்க? எதையாச்சும் சொல்லணுமே. இந்த நேரம் வர பாத்துக்கிட்டு சொல்றதுக்கு எதுவும் பிடிபடலையே. ஏதாச்சும் சொல்லுவோமா? இல்லன்னு நம்மள தும்சம் பண்ணிருவாங்களா? மருமவனே பேசாதீங்க. பெரியவங்க தானே நீங்க. எந்தெந்த வாங்கி தரணும், எது வாங்கி தரக்கூடாதுன்னு கூட தெரியாது. ஒரு நல்ல பிராண்ட் தண்ணியை பார்த்து வாங்கி தர வேண்டியது தானே. காசு இல்லைன்னா அங்க இருக்க ரேஸ் மார்க்கெட்ட சொல்லி வாங்க சொல்ல வேண்டியது தானே. உங்களுக்கு வாங்க தெரியலனா அதை விட்டுட்டு கண்ட தண்ணியை வாங்கி கொடுத்துட்டு இந்த நிலைமைக்கு பண்ணி வச்சிருக்கீங்க. குழந்தைக்கு ஏதாச்சும் ஆயிருந்தா யார் பொறுப்பேற்றுக்கிறது? இங்க பாருல, எல்லாருமே அந்த தண்ணியை தான் குடிச்சிருக்காங்க. குழந்தை வரைக்கும் அந்த தண்ணியை தான் குடிச்சிருக்கான். அவனுக்கு எதுவுமே ஆகதானே செய்யல. அப்புறம் என்ன உனக்கு? ரகு இதை கேட்டுதான் கேள்வி கேட்கறான். எல்லாருக்கும் குடிச்ச தண்ணி இவளுக்கு மட்டும் எப்படி ஒத்துக்காம போகும்? எல்லாரும் சாப்பிட்ட சாப்பாடு இவளுக்கு மட்டும் எப்படி ஒத்துக்காம போகும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பதில் இருக்கு? இந்த லட்சணத்துலதான் என் பொண்டாட்டி உங்களை நம்பி விட்டுட்டு வரானான்னு கேட்கறான். இங்க பாருங்க மாப்பிள்ள, இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு. ஆமா, அவன் கேக்குறான்னு சொல்லிட்டு என் பிள்ளைய போட்டு நீங்க இப்படி கொடுமைப்படுத்தாதீங்க. அவனுக்கு அவ்வளவு அக்கறை இருக்குன்னா அவன் பொண்டாட்டிய கூடயே வச்சு பாத்துக்க சொல்லுங்க. அதை விட்டுட்டு என் பிள்ளைய போட்டு நீங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க. என் பிள்ளைய நான் தெரிஞ்சா பண்ணிச்சு எல்லாத்தையும். அவன் மேல எந்த அளவுக்கு அக்கறை எடுத்துக்கணுமோ அந்த அளவுக்கு அக்கறை எடுத்து எல்லாத்தையும் பாக்கதான் செய்யறான். அதுக்காண்டி இப்படி போட்டு என் பிள்ளைய தப்பா பேசாதீங்க. என் கண்ணு முன்னாடி என்னால பாத்துக்கிட்டு பொறுமையா இருக்க முடியாது. நான் சொல்றது அவளை சொல்லல, உங்களதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்க மேலதான் எனக்கு சந்தேகமே. செம்மா அழுவாதம்மா,
பாத்தியாடி உன் மாப்பிள்ளை எப்படி எல்லாம் சொல்றான்னு சொல்லி என்ன? ஐயோ கடவுளே, நான் தான் காரணம்னு சொல்றாங்க. அப்ப அந்த தண்ணியில தான் பிரச்சனை. அந்த தண்ணி எடுத்து டெஸ்ட் பண்ண வேண்டியதுதானே? அந்த தண்ணி தான் பிரச்சனை அப்படின்னா ஆதாரமே இல்லாம இப்படி என் மேல வீணா பழி போடுறாங்க எல்லாருமா சேர்ந்து. இதுக்கு மேல நான் உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம், இல்லாம இருந்து என்ன பிரயோஜனம்? ரகு வாயா. ரகு வந்துட்டியா? எல்லாருமா சேர்ந்து அனுக்கு இப்படி ஆனதுக்கு நான் தான் காரணம்னு சொல்றாங்க. ரகு இங்க பாரு ரகு. இந்த டிராமா எல்லாம் என்கிட்ட பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு இருக்கு. எப்படி கண்டுபிடிக்கணும்னு எங்களுக்கு 2 பேருக்கும் தெரியும். நாங்க கண்டுபிடிச்சுக்கிறோம். அம்மா எவ்வளவு நேரம் வெளியே நின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது? காது கேக்குதா இல்லையா? ரகு நீங்க வந்தது எனக்கு தெரியாதியா? இப்பதான் நீ உள்ளே வர. என்னாச்சியா? என்ன? அனு வந்திருக்காமா, வெளியே தான் நின்னுட்டு இருக்கா. பாட்டி தானே சொல்லுவாங்க, நம்ம ஒரு கெட்ட விஷயத்துக்காண்டி ஹாஸ்பிட்டலுக்கோ இல்ல எங்கேயாச்சும் போயிட்டு வரோம் அப்படின்னா ஆர்த்தி எடுத்து உள்ள கூட்டிட்டு வரணும்னு சொல்லி. அதனாலதான் வெளியே நிக்க வச்சிருக்கேன். நீ வா, ஆர்த்தி எடுத்துக்கிட்டு வா. இவங்க கிட்ட எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். இந்த நேரத்துல இவங்க கிட்ட பேசுறதுக்கு எதுவும் இல்லவும் இல்ல. ரகு நீ ஏன் என்ன நம்பலையா? ரகு சத்தியமா நம்பல. நீங்க தான் பண்ணிருக்க மாட்டீங்கன்னு. சத்தியமா நம்புறேன் நீங்க தான் பண்ணிருப்பீங்கன்னு சொல்லி. போதுமா? ரகு என்னையா சொந்த பாட்டி மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? சத்தியமா நம்பிக்கை இல்ல பாட்டி. நீ தான் பண்ணுனன்னு வேணா சொல்லு, நம்புறேன். அமைதியா போயிரு. இருக்கிற எரிச்சலுக்கு சும்மா எதையாச்சும் பேசிக்கிட்டு இருக்கணும்னே பேசிக்கிட்டு இருக்காத. இந்த வீட்டுல அதுக்கான ஆதாரம் இருக்கு. அவளை உள்ள கூட்டிக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த ஆதாரத்தை எடுக்கிறேன். அப்போ உன்னுடைய முகத்தரெல்லாம் கிழியும். ரகு நான் வேணா முன்னாடி வேணா அப்படி இருந்திருக்கலாம் ரகு. ஆனா இப்ப நான் திருந்திட்டேன் ரகு. ஷோ, இந்த டிராமாவெல்லாம் என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியாதுமா. தயவு செஞ்சு வரீங்களா? அவனு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. மருமவளே ஆர்த்தி தட்டு எடுத்துட்டு வா. நானும் அவனும் வெளியே போறோம். ஐயா வா. சரிம்மா.